இன்றைக்கி ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே லேட் ஆயிடுச்சு. அங்கே வெளிச்சமா இருக்கையில கிளம்பி நல்லா வீட்டுக்கு வரும்போது கருகும்முன்னு இருட்டாயிருச்சு. ஏன்னா பஸ்ஸு ரொம்ப லேட்டாக வந்தது. வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் டிவியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் செப்பல் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தது வந்தது. அதை பிரித்து அதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு செப்பலை பிரிச்சுட்டு இருந்தோம். மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பார்க்கும்போது நல்லா அழகா நீட்டாக இருந்தது. ஆனால் வந்ததுக்கப்புறம் அதே மாதிரி அழகா நீட்டாகவே தான் இருந்தது. மாறவில்லை இல்லை. இதோட ரிவ்யூ பார்த்திங்கன்னா குட் ஆர் வெரி குட் நல்லா தான் இருந்தது. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வத்தல் பொரிச்சு வச்சுருந்தாங்க. அதை எடுத்து சாப்பிட்டு கொஞ்சம் என்னோடய வேலை இருந்தது. அந்த வேலையை முடிச்சு வச்சுட்டு நைட்டுக்கு வெண்டங்காய் பொரியல் பண்ணி சூடாக சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அம்மாவும் அப்படி தான் நல்லா சாப்பாடு சூடாக வச்சாங்க. அதனால் வெண்டங்காயெல்லாம் கட் பண்ணி வச்சு பொரியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெண்டங்காயை போட்டு வெண்டங்காய் ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் உப்பு போட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் எண்ணெயில் நல்லா சுருள வதக்கிட்டே இருந்தோம்னா வெண்டங்காய் நல்லா சுருண்டு வந்தோடனே மிளகா பொடி போட்டு நல்லா மறுபடியும் கொஞ்சம் நேரம் பெரட்டி விட்டோம்னா அப்படியே இன்னும் சுருண்டு வந்தது நல்லா ஒரு மாதிரி கிறிஸ்பி ஆயிரும். அதுக்கப்புறம் அப்படியே அடுப்பை நிப்பாட்டிட்டு சூடான சாப்பாட்டில் எடுத்து போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். வெண்டங்காயில் தக்காளி போட்டு வதக்குனா அந்த பிசுபிசுப்பு இல்லாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.